6 பேட்ஸ்மேனுக்கு நீங்க வந்து 49 கோடி எதுக்கு செலவு பண்ணீங்க நான் கேட்பேன். நல்ல இந்தியன் ஸ்பின்னர் போயிருக்கலாம் ப்ரோ. இந்த தடவை தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஹையா ரேட் பண்றீங்க, உங்களுக்கு நமந்து தான் வேணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துக்கு நீங்க ஏன் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க? அதான் ஆர்டிஎம்ல எடுத்துக்கணும் அவங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்ன சொல்றது நடந்தது என்ன? பங்காளி ஒரு பக்கம் ஆள் எடுக்கான, பங்காளி படு பயங்கரமா ஆள் எடுத்து வச்சிருக்காங்க. வில் ஜாக்ஸி, போல்டு, அதுக்கப்புறம் பும்ரா, இன்னொருத்த அல்லா கர்பான்ஸா இன்னொருத்தர் எடுத்து வச்சிருக்கான். இல்லை ஸ்கேனர் வேற கோலியை முடிச்சு பாடையை கட்டிடுவான்னு நினைக்கேன். பால் சான்ஸ் முடிஞ்சு போச்சுப்பா. அப்படியே மும்பை போயிருவோம் ப்ரோ. மும்பை எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் போயிருக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க ஒரு 2 ஸ்பின்னர், இப்போ மும்பை மோஸ்டா லெக் ஸ்பின்னர் போக மாட்டாங்க, டியூ இருக்கும்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்பின்னர் தான் போவாங்க. அதுக்கு அல்லா கசன்ஃபரியும் சாட்னர் 2 பேரும் எடுத்திருக்காங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் போவாங்க மும்பை மோஸ்டா. சோ அதுக்கு வந்து இன்னொரு பியூஷ் சாவ்லா ஆனாரு ப்ரோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பியூஷ் சாவ்லா. ஆக்சுவலா ஒரு சீசனோ 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா மோஸ்டா மும்பைக்கும் சென்னைக்கும் இருக்க ஸ்ட்ராட்டஜி டியூ அதிகமா வரும், அதனால ஃபிங்கர் ஸ்பின்னர் போகணும் தான் ப்ரோ மோஸ்டா எய்ம் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் போயிருக்கணும், ஆனா அவங்க லெக் ஸ்பின்னர் தான் போவாங்க. எப்பவுமே லெக் ஸ்பின்னர் எடுத்துக்குவாங்க, லெக் ஸ்பின்னர் அடி வாங்குவாங்க. இந்த தடவை தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. போன தடவை மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான எக்கனாமி மும்பை தான் கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. அதிகமா எக்கனாமி 10 ரன் கிட்ட கொடுத்துருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல. காரணமே வந்து பியூஷ் சாவ்லா தான், அந்த லெக் ஸ்பின்னர் தான். அவரோட எக்கனாமி தான் 10.8 கிட்ட இருக்கு. விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் போன தடவை பியூஷ் சாவ்லா ரன்ஸுக்கு போனாரு. சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அவங்க பவுலிங் வீக் ஆனது. இந்த தடவை லெக் ஸ்பின்னர் போகாததான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா அப்ப பவுலிங் நீங்க கடப்பார பவுலிங் இருந்துச்சு ப்ரோ. ராகுல் சகர் ஓவர்ல சான்ஸ் எடுத்து நிறைய விக்கெட் விழுகும். பவுலிங் இருந்தாரு. ட்ரெண்ட் போல்ட் 2 வருஷம் தானே போட்டாரு. அதுக்கு முன்னாடி யார் பவுலிங்? குணால் பாண்டியா. குணால் பாண்டியா மெயின் பவுலர்லாம் கிடையாது, அவர் டிஃபென்சிவ் பவுலர் அவ்வளவுதான். இப்ப வந்து சாண்ட்னர் வந்து குணால் பாண்டியாவுக்கு அப்கிரேட். சாண்ட்னர் தான் ஒரு டிஃபென்சிவ் பவுலர், விக்கெட்டும் எடுப்பாரு. நீங்க வந்து எனக்கு வந்து அது இவங்க 2 பேரும் போக ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் யாரா எடுத்துக்கலாம். யார் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மேபி வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கன்ஃபார்மா வேணும், ஃபாரின் ஸ்பின்னர். அல்லா கசன்பார் அவரோட பிளான் 1, அவரோட பிளான் ஏ அவங்களுக்கு வந்து அல்லா கசன்பார் தான் எனக்கு ஸ்பின்னர். அவர் மேல நேற்று சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து எல்லா வருஷமும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், 2 ஃபாரின் பாஸ் பவுலர் ஆடுவோம், மற்றவங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஆடுவோம். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எங்களுக்கு வந்து காசு செலவு பண்றதுக்கு எங்களுக்கு வந்து இது பட்ஜெட் இல்ல. நாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாதான் எங்க கிரவுண்ட்ல வந்து நாங்க எஃபெக்டிவா இருக்க முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் காசு போட்டு நான் இந்தியன் ஸ்பின்னருக்கும் காசு போட்டேன்னா எனக்கு அவ்வளவுதான் பேட்டிங் ஓட்ட விழுந்துரும். சோ நான் என்ன பண்ணலாம்னா ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் போனேன்னா எனக்கு பட்ஜெட் கம்மியா தான் வருவாங்க. சோ அதனால என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பாஸ் பவுலர் போறேன். நான் வந்து ஒரு தீபக் சார் மேல 10 கோடி ரூபாய் போட்டா போதும், நான் 6 கோடியில 2 தரமான ஸ்பின்னர் எடுக்க முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எந்த டீமுமே ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் 6 கோடியில வச்சிருக்க டீமே எந்த டீமும் நீங்க சொல்லுங்க ப்ரோ. அது கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் பிளாக் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஓகே இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்லாட்ல நீங்க வந்து ரயன் ரிக்கல்டன் ஆர் வில் ஜாக்ஸ் மட்டும் தான் ஆட போறாரு. அப்ப ராபின் மின்ஸ் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு சொதப்புனா கூட அததான் சொல்றேன். நம்பர் 7ல எந்த ப்ரோ ஆட போறாரு? அவர் வெறும் ஸ்பெஷலிஸ்ட் கீப்பரா தான் ஆட போறாரு. நான் சொல்றேன் 11 சொல்றேனே. ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ். நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 வந்து ஸ்கை. நம்பர் 5ல வந்து ராபின் மின்ஸ். நான் சொல்றேன் நமந்திர கூட போடலாம் நம்பர் 5ல. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா. இதுக்கு மேல நீங்க பேட்டிங் நம்பர் 7 வந்து நீங்க மேட்ச் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 பேட்ஸ்மேனுக்கு நீங்க வந்து 49 கோடி எதுக்கு செலவு பண்ணீங்க நான் கேட்பேன். ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் உனக்கு முடிச்சு கொடுக்கணும். ஓப்பனிங் எல்லாம் 2 பேர்ல ஒரு ஆளை யாரோ அடிச்சு கொடுக்கணும். அவரை விட்டனா திலக் வர்மா அடிக்கணும், இல்லைன்னா சூரியகுமார் அடிக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து நமந்திர கொடுக்கணும். நமந்திர 6 கோடி வாங்கியிருக்காரு. நமந்திர எதுக்கு 6 கோடி போன? பினிஷரா பார்த்ததுனாலதான் போயிருக்காரு. 2 மேட்ச் கடைசியில ஒரு பினிஷர் ஆனாங்க, சூப்பரா ஆனார், செம ஹிட்டிங் எபிலிட்டி காமிச்சிட்டாரு. சோ அதை வச்சுதான் நமந்திர ரீடைன் பண்ணிருக்கலாமே 4 கோடி. அது ஒரு சொதப்பல. அது வந்து அவங்க வந்து 4 கோடிக்கு உள்ள கிடைச்சிருவாரு நினைச்சாங்க. நான் சொல்றேன் நம்பர் 6ல வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 5ல நமந்திர. நம்பர் 7 பேட்ஸ்மேன் நீங்க வந்து பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். நேகல் வதேரா. எனக்கு தெரிஞ்ச அவங்க நேகல் வதேராக்கு 4.3க்கு போகாததுக்கு காரணமே ஏதோ ஒண்ணு நமந்திர பாத்துட்டாங்க. சோ ஏதோ ஒண்ணு இல்லைன்னா 4.2 தான் நேகல் வதேரா. ஆர்டிஎம் போயிருக்கலாம். அவங்களுக்கு பினிஷர் தான் தேவை. அவங்களுக்கு ஆர்டிஎம் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு நமந்திர தான் பினிஷர்னு பினிஷ் பண்ண காரணம் அவங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட்டா இருக்க பிளேயர், நல்ல லாங் ரீச் இருக்க பிளேயர் தான் பினிஷரா பார்ப்பாங்க. நிறைய பேர் அவர் வந்து நமந்திர வந்து ஹர்திக் பாண்டியாவோட தான் கம்பேர் பண்றாங்க தவிர்த்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா பார்க்கல. சோ நமந்திர பினிஷரா தான் பாக்குறேன். அவ்வளவு ஹையா ரேட் பண்றீங்க, உங்களுக்கு நமந்திர தான் வேணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துக்கு நீங்க ஏன் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க? அதான் ஆர்டிஎம்ல எடுத்துருக்கணும். அவங்க வந்து அங்க 4 கோடி ரூபாய்க்கு ரீடைன் பண்ணிருக்கணும். இப்ப என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு 4 கோடிக்கு கீழே கிடைச்சிருவாங்கிறத மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால உங்களுக்கு 5 கோடிக்கு மேல எனக்கு நமந்திர தான் வேணும்னு உங்களுக்கு இது பண்ணிருந்தாங்கன்னா அது பண்ணிருக்கணும். சோ மிஸ்கால்குலேட் ஆயிருச்சு. சோ அதை வந்து சரி பரவாயில்ல 1.25 கோடி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க.
நம்பர் 6ல நான் வந்து ராபின் வின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சொதப்போறேன்னு எனக்கு தோணல. எனக்கு தெரிஞ்சு அது பொட்டி கிரவுண்ட்ல ஒரு இருக்கிற எபிலிட்டிக்கு இவ்வளவு பேர் ஹையா ரேட் பண்றாங்க. எந்த எக்ஸ்பர்ட்ஸை கேட்டாலுமே நான் பெரிய பேட்ஸ்மேனு இங்க பெரிய பிளேயரா வரப்போறேன். அவங்களோட 13 வயசுல மும்பை வந்து அவருக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் சார்பில் வந்து 13 வயசுல யூகேக்கு போய் பவர் ஹிட்டிங் பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவர் மும்பை இந்தியன்ஸ் ஸ்பான்சர் தான் போயிருக்காங்க. இவர் முழுக்க மும்பை ப்ராடக்ட். ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப நிறைய கிரவுண்ட் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டயத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அப்சர்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க அந்த டயத்துல. நீங்க வந்து இப்ப எனக்கும் தோணுச்சு ஒரு பினிஷர் இல்லையன்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா சாண்டர் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா அல்லாஹ் ஹசன் ஃபார் வில் ஜாக்ஸ் ஹர்திக் பாண்டியா வச்சுட்டு 8 ஓவர் ஓட்டிட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த டெவன் ஜேக்கப்ஸ் ஒருத்தர் இருக்கேன். யாருமே எனக்கு தெரியல சொல்ல போனா. நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் திரும்ப வீடியோ கூட கிடைக்கல. சாண்டருக்கு பதிலா 9ஆவதா அவன் தான் இட்டா இறங்குவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 22 வயசு 9 T20 தான் ஆடி இருக்கான். அதுல ஒரு T20ல 40 பாலுக்கு 100 அடிச்சிருக்கான். நல்ல ஹைட்டா. அதே மாதிரி ஒரு சைனா மேன் யாரோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த இல்ல அதான் அடுத்து வரும் விக்னேஷ் புதூர். அது யாருன்னு தெரியாது. ரெக்கார்டு கூட கிடையாது எங்களுக்கு. கேரளா லீக்ல கூட ப்ரோ கொண்டு வருவாங்க மும்பை. நம்ம கூட என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு டிம் டேவிட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்த்தது. டிம் டேவிட்ல பொலாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்னன்னா எனக்கு இந்த ரிங்கு மாதிரி இந்த குட்டையா இருக்கலாம் எனக்கு வேணும். எனக்கு ஹைட்டா இருக்கணும், லாங் லீவர்ஸ் இருக்கணும், பாடி இருக்கணும். ஒரு எடுத்திருந்திருக்கலாம் ப்ரோ. நான் ப்ரோ சொல்றேன் அவங்களுக்கு ஒரு பிட்டு கூட போடலைன்னா அவங்க எதுவுமே பார்க்காம இருக்க மாட்டாங்க. ரூதர்ஃபோர்ட் 2 கோடி தான் ப்ரோ. நீங்க விடுங்க, ரூதர்ஃபோர்ட் 2 கோடி தான். ஈஸியா எடுத்து உள்ளதுக்கு போட்டுக்கலாம். போனது பேஸ் பிரைஸ் தான் போனாரு. ஈஸியா தூக்கி உள்ளதுக்கு போட்டுக்கலாம். அதான் சொல்றேன். இத பண்ணலைன்னா அவன் ஜேக்கப்ஸ் மேல நம்பிக்கை வச்சிட்டாங்க. எனக்கு வந்து இந்த பேட்டிங் போதும். நீங்க அதுக்கப்புறமும் பாருங்களேன், தீபக் சஹர் அல்லாஹ் ஹசன் பேட்டிங் ஆட முடியும். ஒரு 15 பாலுக்கு ஒரு 10 பால் குடிச்சாங்கன்னா 19 ரன் அடிக்க முடியும். கன்ஃபார்ம் அடிக்க முடியும். 2 சிக்ஸ் அடிக்க முடியும் இந்த ஓவர்ல. சோ வந்து 10 பேட்ஸ்மேன் இருக்கும் போது உங்களுக்கு எனக்கும் தோணுச்சு என்னடா டிம் டேவிட் பொலாடு மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஒரு நம்பிக்கை இருக்குமே பினிஷிங்ல அப்படின்னு இருந்துச்சு. 10 பேட்ஸ்மேன் இருக்கும்போது நான் சாண்டர் நம்பி போனா சாண்டனர் கொடுக்குற இம்பாக்ட் வந்து அது ஒரு 20 ரன்னை வந்து எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவேன். சரி நடக்கிறது நடக்கட்டும். அது ஸ்பின் ட்ராக் வரும்போது அவங்க உட்கார வச்சுட்டு சாண்டர் ஆட வச்சாலும் சாண்டர் ஆட வைப்பாங்க. தான் அவங்க பிளானா இருக்கும். டெவல் பிரேவிஸ் வந்து நான் சொல்றேன் SA20ல அடிக்கல. நீ வந்து அண்டர் 19 டோர்னமெண்ட் வச்சு எடுத்துட்டா ஓகே. ஒரு ஹைப் கொடுத்து 3 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டேன். சரியா? முதல் வருஷம் கிளிம்ஸ் காமிச்சான் ஓகே. 2வது வருஷம் பார்த்துட்டா ஓகே. 2வது வருஷம் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. 3வது வருஷம் என்ன பண்ணிருக்கணும் ப்ரோ? அதுதான் சொல்றேன். ஸ்டெப்ஸ் அங்க SA20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கலக்கிட்டு அவனை வெளியே விட்டுட்டு நீ வந்து இவனை நம்பி உள்ள வச்சிருக்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அவனுக்கு செம ஹைப்ல உள்ள வந்த பிளேயர் டெவல் பிரேவிஸ் சொல்றேன். ஆனா இன்னமும் எக்ஸ்பெக்டேஷன் இன்னமும் டச் பண்ணல. அதான் உண்மை. டச் பண்ணலாம். இன்னும் வயசு இருக்கு. 22 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு வயசு இருக்கு. 30ல தான் ஒரு பேட்ஸ்மேன் பீக் ஆவாங்க. அந்த வயசு வரும்போது கன்ஃபார்மா பெரிய பேட்ஸ்மேன் ஆகலாம். பட் நீ ஒருத்தவன் உனக்கு டேலண்ட் இருக்கு, உனக்கு ஸ்பைக்கே காட்டாத ஒரு ஆளு, ஒரு ஸ்பார்க்கே காட்டாத ஆளை வச்சுட்டு நீ வந்து 3 வருஷம் ஓட்டிட்டு ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவலையும் SA20 பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரை வெளியே விடுற. இந்த மாதிரி நீ வந்து பேக் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் நீ வந்து தப்பான பிளேயர்ஸ் பேக் பண்ணா இந்த பிரச்சனை தான் வரும். சோ இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆட மாட்டாங்க. இந்த 8வது பேட்ஸ்மேன் பெரிய பேட்ஸ்மேன் வச்சு போவோம். ராபின் பின்ஸ் கன்ஃபார்மா 11th இருக்க போறாங்க. இங்க ரேட்டிங் பண்றத பார்த்தா கன்ஃபார்மா ஜெயவர்தன் சொல்லிட்டு 11th வந்து எங்களோட 12 ஸ்டார்டர்னு சொல்லி ஆகாசம் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ அப்ப 12 ஸ்டார்டர்னா அப்ப கரெக்டா 12 பேர் எடுத்தப்போ இப்ப வந்து ரயன் ட்ரிக்கிள்டனை வச்சுட்டு 12 ஸ்டார்டர்னு சொல்லியிருந்தாப்ல. இப்ப வந்து ரயன் ட்ரிக்கிள்டன் போயிட்டு வில் ஜாக்ஸ் வந்ததுனால இப்பயும் 12 ஸ்டார்டர் தான். பட் என்னன்னா ராபின் பின்ஸ் கன்ஃபார்மா 11ல நம்பர் 6ல ஆட போறான். நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு ஆடினாலும் நான் ஆச்சரியப்படுறது. ஏன்னா மேல 2 ஓப்பனர்ஸும் ரைட் ஹேண்டடு. நம்பர் 3 திலக் லெஃப்ட், நம்பர் 5 ராபின் பின்ஸ் லெஃப்ட்னா தான் கரெக்டா இருக்கும். நம்பி அனுப்புவாங்க. இவங்களுக்கு இவங்க யங்ஸ்டர் இவங்க நம்புற மாதிரி அவனுமே நம்பது கிடையாது. ஸ்கவுட்டிங் இவ்வளவு ஹையா மும்பையோட ஸ்கவுட்டிங் இவ்வளவு ஹையா ரேட் பண்றப்போ மும்பையோட ஸ்கவுட்டிங்ல பயங்கரமான எரரும் இருந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி பிரேவிஸ் வந்து எங்க ஏஜ்ல கூட்டிட்டு வந்த மாதிரி தான் அந்த மப்பாக்கான்ற பவுலரே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்றேன்ல, அதான் பவுலர்ஸ் தான் ஏகப்பட்ட பேர் போயில இருக்காங்க. நான் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க நான் சொன்னது. ஏன்னா கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் கிடையாது. மும்பை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் கன்ஃபார்மா ராபின் பின்ஸ் நல்லா தான் பண்ணுவான். எனக்கு நான் இப்பவே சொல்லிடுவேன். இப்போ உங்க ஸ்குவாட் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், அல்லாஹ் ஹசன் சார், போல்ட் 3 ஃபாரினர். சோ இம்பாக்ட் பிளேயர் யார் கொண்டு வருவாங்க மும்பை இந்தியன்ஸ்? இல்ல நான் 11 சொல்றேன். 11
நானும் வந்து ஓப்பனிங் வந்து ரோஹித்தும் வில்ஜாக்ஸும், 1 டவுன் திலக்கு, நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 ராபின் மின்ஸ், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 நமன்தீர், நம்பர் 8 அவன் டெவன் ஜேக்கப்ஸ் தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாண்டர் தான் ஆடுவேன். நம்பர் 8 டெவன் ஜேக்கப்ஸ் ஆடினா டெவன் ஜேக்கப்ஸ். நம்பர் 9 வந்து அல்லாஹ் ஹசன், நம்பர் 10 தீபக் சேகர், நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 12 ட்ரெண்ட் போல்ட். ஸ்டார்டர் 11 இது வந்து என்ன ஒண்ணு பேட்டிங் உனக்கு ஃபயர் பவர் நிறைய இருக்கு, பவுலிங்ல எங்கேயோ அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா டெவன் ஜேக்கப்ஸ் தூக்கிட்டு சாண்டர் தூக்கி போட்டுருவான். சாண்டர் இல்ல எனக்கு பேட்டிங்ல வீக்னஸ் இருக்கு, பவர் ஹிட்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைச்சா டெவன் ஜேக்கப்ஸ் ஆடிட்டு சாண்டரை வெளியே வச்சிருக்கலாம். நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இந்த ப்ராமிசிங் பிடிச்சர் இல்லாததுதான். தீபக் சேகர் இன்ஜுரி வந்து வேற வழி இல்லை, அவங்களுக்கு வேற வழி இல்லாம தான் எடுத்திருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே இல்ல. ஒன்னே ஒண்ணு ஆறுதல் என்னன்னா, இந்த அஸ்வினி குமார்னு ஒரு பாஸ் போலர் எடுத்துட்டு அவங்க கேம்ப்ல வந்த சந்தோஷம் தான். யாருக்குமே தெரியலங்கிறது வந்து அவனுக்கும் கிடையாது, ஸ்டாட்ஸ் கிடையாது, எங்க எடுத்தேன்னு தெரியல. போஸ்ட்ல தான் பார்த்தேன் இந்த மாதிரி டெத் பவுலிங் வந்து நல்ல பவுலரு அப்படின்னு. கரண் சர்மா இருக்குவாங்களா ப்ரோ? வாய்ப்பே இல்ல. நீ வந்து அவங்க போஸ்ட பாத்தீங்கன்னு வைங்களேன், உண்மையை எடுத்துட்டு கரண் சர்மா ஃபேக்டரா ஏன்டா அப்ப கூட அவன் பவுலிங் போட்டு ஜெயிச்சிருப்பான்னு அவன் வந்தா ஜெயிச்சுக்கலாம். இப்படிதான் போஸ்ட் போடுறீங்க. சோ அதனால இறக்க வாய்ப்பு இல்ல. டெத் பவுலிங் சமாளிக்கணும், அவ்வளவுதான். பும்ரா கூட இன்னொரு பவுலர் நல்லா பண்ணும் ப்ரோ. டெத்ல பும்ரா ஒரு சைடு பும்ரா போடுறப்போ இன்னொரு சைடு கண்டிப்பா சான்ஸ் எடுப்பாங்க ப்ரோ. போன தடவை நான் தான் சொல்றேன்ல, ஸ்டாட்ஸ் என்ன தெரியுமா, போன தடவை மோசமான பவுலிங் லைனப் என்ன யாரு ப்ரோ? எப்பயுமே ஆர்சிபி. இந்த சீசன் எடுத்தாலும் ஆர்சிபி. என்னங்க சொல்றீங்க? போன தடவை பவுலிங் லைனப் ஆர்சிபி நல்ல லைனப் ப்ரோ. மும்பை தான் போன தடவை மோசமான பவுலிங் லைனப். காரணம் என்ன தெரியுமா? காரணம் மிடில் ஓவர்ஸ் தான் ப்ரோ. தீபக் சேர் டெத்ல நீங்க அடி வாங்கினது கிடையாது ப்ரோ, நான் பாத்துட்டேன். தீபக் சேர் டெத்ல அடி வாங்கினது கிடையாது. அவன் ஏதோ ஒரு ஸ்லோ ஓவர்ல போட்டோ ஏமாத்தியாவது போட்டுறேன். நீங்க டெத்ல என்ன 20 ரன் கொடுப்பானா? 20 ரன் மேக்ஸிமம் கொடுப்பானா? அடிச்சுக்கிறேன்றீங்களா நீங்க? அடிச்சுக்கன்றேன். பும்ரா 6 பால் 6 ரன் தான் மேக்ஸிமம் எக்கனாமி. 6 ரன் 8 ரன் தான் கொடுக்குறேன். நீ எடுத்துக்கன்றேன். பவர் பிளேல இவங்க 2 பேரும் எக்கனாமிக்கலா போடுறாங்க, போல்ட்டும் தீபக் சேரும். பவர் பிளேல 40க்கு 2 விக்கெட், 40க்கு ஒஸ்ட் கேஸ் 40க்கு 1 விழுந்துரும். ஓகேவா? தீபக் இன்னும் 2 போல்ட் வந்து டெட்லி. அததான் சொல்றேன், பவர் பிளே 2 முடிஞ்சு உங்களுக்கு. நீ வந்து கசன் ஃபரை பார்த்து ஆடுவியா அடிச்சு ஆடுவியான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இங்க பக்கம் கசன் ஃபரும் மிர்ஜாக்ஸும் ஓவரை போட்டு முடிச்சிருவாங்க. 10 ஓவர் தாண்டிடும். 10 ஓவருக்கு அப்புறம் பும்ரா வந்தானே நீங்க உங்க ரன் ரேட் எப்படி எகிரியும் நினைக்கிறேன். ஆனா அது ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜி. ரோஹித் யாருக்கெல்லாம் அவுட் ஆகணும் எல்லாம் டீம்ல எடுத்து போடுறது. அது ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜி தான். இவன் தான் பிரபு நம்ம டீமோட நல்ல பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகி குத்து உங்களே அவுட் ஆகி குத்துவான். செக்கு எங்க டீம் பேட்ஸ்மேன் எல்லாரும் எப்படி நீ அவுட் ஆகலையும், முக்கியமா என்ன எப்படி அவுட் ஆகலையும் அதே மாதிரி எல்லாரையும் அவுட் ஆகும். அப்படி ஆக்கலைன்னா நீ சத்த. அவ்வளவுக்கு கிரைண்ட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்ன சொல்றது,